ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். நேற்று நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே சொல்லியிருந்தது, மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது. அதனால் எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்சைடில் போனாங்கன்னா 26,250 நம்மளுக்கு மேலே லெவல் இருக்குது. கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து 25,850 நம்மளுக்கு லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ 25,850 நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்ன்றதை வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். இந்த 25,850க்கு எந்த அளவுக்கு கரெக்டாக விக்கு மட்டும் விட்டுட்டு மேலே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக புரியும். சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்சைடில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு கேப் அப் ஆகணும். அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுனாங்கன்னா, இல்லையா டவுன் சைடில் வர்ற மாதிரி இருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீக்லேயே நம்ம ஒரு லெவல் சொல்லியிருப்போம். 700 லெவல் சொல்லியிருந்தோம். 700, 680 லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவல் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ டவுன் சைடில் நம்மளுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே ப்ராஃபிட் புக்கிங் டே. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எல்லாருமே ட்ரேட் எடுங்க. எல்லாருமே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக இருப்போம். ஓகேவா? நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதனால் அவங்களும் கொஞ்சம் பயன்பெறுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.